வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்னிலேருந்து செமஸ்டர் புக்ஸை ஒரு லெசனாக நம்ம முடிச்சுட்டு வரோம். டுடே 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சிவிக்ஸில் லெசன் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டைவர்சிட்டினா என்ன? இப்போ ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 10 பேரும் ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டை சாப்பிடுவாங்கன்ட்டு இல்லை, ஒரே லாங்குவேஜ் பேசுவாங்கன்ட்டு இல்லை. அவங்கவுங்களுக்குன்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும். இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ், அதாவது வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இதுதான் டைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. என்ன தான் நம்ம டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும், டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஃபாலோ பண்ணாலும், வெவ்வேறு கடவுளை வணங்கினாலும் நம்ம ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்தியாவை யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லலாம். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியா. டைவர்சிட்டினா பன்முகத்தன்மைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு எதுவும் இல்லை. செகண்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியா இஸ் அ ஹோம் டு அ சிவிலைசேஷன் தட் இஸ் 5000 இயர்ஸ் ஓல்ட். இது எந்த சிவிலைசேஷனை சொல்கிறாங்க? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுதான் நம்ம இந்தியாவில் தோன்றின ஒரு நாகரிகம். Different groups of people from different parts of the world were attracted towards India over the years because of its wealth. இந்தியாவுக்கு வெவ்வேறு நாடுகள் வந்ததுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. இதில் முதல் காரணம் இந்த வெல்த், நம்மக்கிட்ட இருந்த செல்வம். இதை பார்த்து தான் இங்கே ட்ரேட் பண்ணலான்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வெல்த், செகண்ட் ரீசன் ட்ரேட், அண்ட் தேர்ட் ரீசன் இஸ் நம்ம டெரிட்டரியை அவங்க ஆக்கிரமிப்பு செய்யலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியாக்கே வராங்க வெல்த், ட்ரேட் அண்ட் இன்வேடிங் இட்ஸ் டெரிட்டரி. இந்த மாதிரி பீப்புளெலாம் இந்தியாவுக்கு லேண்ட் ரூட் மூலயமாவும் சீ ரூட் மூலயமாவும் வருவாங்க. இதனால தான் டிராவிடியன், நீக்ராய்ட், ஆரியன், ஆல்ஃபைன் அண்ட் மங்கலாய்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய மாடர்ன் இந்தியன் ரேஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. அதாவது நிறங்களை சார்ந்தது தான் இந்த இனங்களெல்லாம். டிராவிடியன், நீக்ராய்ட், ஆரியன், ஆல்ஃபைன் அண்ட் மங்கலாய்ட்ஸ். நம்ம இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்தவங்க மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நிறைய பேர் மைக்ரேட் ஆகிருப்பாங்க. இதனால தான் இந்த மூவ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள் இஸ் த ரீசன் ஃபார் இந்தியாஸ் ரிச் டைவர்சிட்டி. நம்ம இந்தியாவோட ஒரு செழிப்பான வேற்றுமைக்கு காரணமே இதுதான். இந்த டைவர்சிட்டியை ஒரு சில விதங்களாக பிரிக்கலாம். அதாவது பேஸ்ட் ஆன் த லேண்ட் ஃபார்ம்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி. நம்ம வாழ்க்கை முறையை பேஸ் பண்ணி வித்தியாசமான பீப்புள்னு நம்ம சொல்லலாம். மூணாவது, சோஷியல் டைவர்சிட்டி, சமூகத்தில். நான்காவது, ரிலீஜியஸ், நம்ம பின்பற்றக்கூடிய மதத்தினால். அடுத்தது லிங்குஸ்டிக், நம்ம பேசுகிற மொழி அண்ட் கல்ச்சரல் டைவர்சிட்டி, நம்மளோட பண்பாடுகள். ஃபர்ஸ்ட் ஒன், லேண்ட் ஃபார்ம் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி. ஒரு கான்டினென்ட்னா என்னது? ஒரு large area of land with various physical features such as mountains, plateaus, plains, rivers and seas and various types of weather patterns. இப்போ சொன்ன எல்லாமே நம்ம இந்தியாவுக்கும் இருக்குது. அதனால தான் நம்ம இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட், துணை கண்டம்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம நாட்டில் வாழக்கூடிய பீப்புள் மேலே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்கு, பேஸ்ட் ஆன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம். இது எப்படி சொல்லலாம்னா, ஃபிசிக்கல் அண்ட் கிளைமேட் ஃபீச்சர்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை டிட்டர்மைன் பண்ணும். இப்போது ஃபிசிக்கல்னு பார்க்கும்போது ஒரு சமவெளியில் இருக்கக்கூடிய மனுஷன் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அக்ரிகல்ச்சராக மாறுது. எதனால்? அவங்க சமவெளியில் இருக்காங்கன்றதுனால. இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்னால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதுவாக இருக்குது. அடுத்தது, கடற்கிட்ட இருக்கிறாங்கன்னா அவங்க மீனவ தொழிலை அவங்களோட வாழ்வாதாரமாக வச்சுருப்பாங்க. மவுண்டைன் ரீஜியன்னா ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ். ஹில்லி லேண்ட்ஸ்கேப் ஆர் சப்போர்ட்டட் பை ஃபேவரபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் காஃபி, டீ இதெல்லாம் வந்து விளைவிப்பாங்க. ஸோ த டைவர்சிட்டி இன் லேண்ட் ஃபார்ம் ஆல்சோ இம்பாக்ட்ஸ் த ஃப்ளாரா அண்ட் ஃபானா ஆஃப் அ ரீஜன். ஃப்ளாரானா plants, fauna animals. The plant and animal wealth of a place depend upon the natural habitat and the climate that prevails in that region. நம்ம சாப்பிட்றது, நம்ம துணி, நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம வாழ்வாதாரம், இது எல்லாமே அவங்க இருக்கக்கூடிய ரீஜியனோட நேச்சுரல் சரௌண்டிங் அண்ட் கிளைமேட்டை பொறுத்தனது. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மவுசின்ராம் located in Meghalaya is the land of highest rainfall and Jaisalmer located in Rajasthan is the land of lowest rainfall. நம்ம இந்தியாவில் மெகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின்ராம் தான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் தரக்கூடிய இடம். அண்ட் ஜெய்சால்மர் இன் ராஜஸ்தான் தான் லோவஸ்ட் ரெயின்ஃபால். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், சோஷியல் டைவர்சிட்டி, இன்டர்டிபெண்டன்ஸ் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது ஒரு கம்யூனிட்டினா பீப்புளெலாம் ஒன்றா வாழக்கூடிய இடத்த தான் நம்ம கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இவங்க காமன் இன்ட்ரெஸ்ட்டோட வாழ்வாங்க. அதாவது இப்போது நம்ம ஒரு கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, எல்லா தொழில் செய்யக்கூடிய ஆளுங்களும் இருப்பாங்க. இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒருவருத்தவங்களும் ஒரு நபரை சார்ந்ததாக இருக்கும். நெக்ஸ்ட், ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. ஒரு கம்யூனிட்டின்னு எடுத்துட்டோம், அடுத்தது ஃபேமிலி. ஃபேமிலின்னு போது இதுதான் ஒரு சொசைட்டியோட ஃபண்டமெண்டல் பார்ட்டுன்னே சொல்லலாம், ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அ சொசைட்டி. இது ஃபேமிலியை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, இன்னொன்று நியூக்ளியர் ஃபேமிலி. ஃபேமிலிஸ் லிவ் இன் அ ஹார்மனியஸ் நெய்பர்ஹுட். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நெய்பர்ஹுட்டை தான் கலெக்டிவாக சேர்த்து வில்லேஜ்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான தௌசண்ட்ஸ் ஆஃப் வில்லேஜ் தான் ஒரு சிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணும். The needs of people and interdependence of communities for amenities such as water, food, electricity, education, housing and so on bring us together to live in harmony. இப்போ எனக்கு தேவையான ஃபுட்டாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், இது எனக்கு தனியாக கிடைச்சிடாது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களால் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த ஒற்றுமை தான் நம்ம நல்லிணக்கமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுது.
Though we are diverse in our cultural practice, we are united and interdependent socially. நம்ம என்னதான் கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் வேறு வேறு நம்ம வச்சுருந்தாலும் நம்ம ஒன்றாவும் ஒருத்தங்களை சார்ந்து தான் இந்த கம்யூனிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவை ஒரு செக்யூலர் நேஷன்னு சொல்கிறாங்க. செக்யூலர் நேஷன்னா என்னது? எல்லா ரிலீஜியனும் ஈக்குவல்னு சொல்கிறது. ஒரு கண்ட்ரிக்கு அதனோட ஸ்டேட் ரிலீஜியன் அப்படின்ட்டு எதுவும் மென்ஷன் பண்ணாமல் எல்லா ரிலீஜியனையும் சமமாக நடத்துறது தான் செக்யூலரிசம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எந்தெந்த இடத்துல இந்த செக்யூலரிசம்ன்ற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன்று பிரியாம்பிளில் சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று ஃபண்டமெண்டல் ரைட்டில் பேசப்பட்டிருக்கும். த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட். இது எந்த ஆர்டிக்கலில் வரும்? ஆர்டிகல் 25 to 28 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரும். இந்தியா இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் மெனி ரிலீஜியன் and has become the home of many others. Hinduism, Islam, Christianity, Sikhism, Buddhism, Jainism and Zoroastrianism flourish in India. ஸோ இந்தியாவில் வந்த ஒரு சில ரிலீஜன்ஸ் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்ட் ஜொராஸ்ட்ரியனிசம். Next, India is a land of festival where people from different religion engage in many colorful celebration in different parts of the country and coexist harmoniously. நம்ம இந்தியாவில் வெவ்வேறு விதமான பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு தான் இருப்போம். இதுவே நம்ம ரிச் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனுக்கான ஒரு ட்ரூ மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம். நம்ம என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் அப்படி கொண்டாடுறோம்னு பார்த்தா, பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி, துர்கா பூஜா, தசரா அண்ட் கணேஷ் சதுர்த்தி. கணேஷ் சதுர்த்தி யார் கொண்டு வந்திருப்பா? ரவீந்திரநாத் தாகூர் டைம் பீரியடில் வந்திருக்கும். பிஹுன்றது ராஜஸ்தானை சேர்ந்தது. கும்பமேளா, ஓணம், மிலாடி நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி அண்ட் ரக்ஷாபந்தனும் ரவீந்திரநாத் தாகூர் தான் கொண்டு வந்திருப்பார். இதெல்லாம் ஐஎன்எம்ல வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கல்ச்சரல் டைவர்சிட்டியை எடுத்துக்காட்டக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸாக நம்ம சொல்லலாம். Next, linguistic diversity. According to Census of India 2001, நம்ம இந்தியாவில் 122 major language and 1599 other languages are there. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ Census of India 2001ல 122 major languages, 1599 other languages are there. 4 major Indian language family இருக்குது. அது இண்டோ-ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ-ஆசியட்டிக் அண்ட் சீனோ-திபெத்தியன். இதெல்லாம் நம்ம தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதிலேயே தமிழ் தான் தி ஓல்டஸ்ட் திராவிடியன் லாங்குவேஜ். நம்ம நாட்டுக்கு போர்ச்சுகீஸாக இருக்கட்டும், டச்சாக இருக்கட்டும், பிரிட்டிஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்ச் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. இவங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு இவங்க நம்ம கல்ச்சர்லையும் லாங்குவேஜ்லையும் ஒரு சீரியஸ் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. பிகாஸ் த பிரிட்டிஷ் ரூல்ட் ஓவர் த என்டையர் கண்ட்ரி ஃபார் ஓவர் 300 years பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. அதனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்தியாவில் ஒரு ப்ராமினன்ஸை கெயின் பண்ணியிருக்கும். இப்போ வரைக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இங்கிலீஷ் இருக்குது. இதுதான் widely used in official communication and in daily life. இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிக்கோங்க. The Constitution of India recognizes 22 languages as official language. நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கில் எந்த இடத்துல இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கோம்னா, பார்ட் 17ல ஷெட்யூல் 8ல அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரிஜினலி இதில் 14 லாங்குவேஜ் இருக்கும். இப்போ தான் அது 22 லாங்குவேஜாக மாறி இருக்கு. என்னென்ன லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தோன்னா, அசாமீஸ், பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, உருது, காஷ்மீர். இது இல்லாமல் 21st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 படி சிந்துன்னு ஒரு லாங்குவேஜை ஆட் பண்ணியிருப்பாங்க. 21st சிந்தி 1967. 71st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1992ல கொங்கை, மணிப்பூரி, நேபாள் இந்த மாதிரி 3 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. KMN 71 1992 அண்ட் 92th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 2003ல போடோ, டோக்ரி, மைத்திலி அண்ட் சாந்தாலி இந்த மாதிரி டோட்டலாக 22 லாங்குவேஜ் இப்போ நம்மளோட இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இது இல்லாமல் தனியாக ஒரு கேட்டகரி இருக்குது, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்னு. இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் தமிழ் தான் 2004ல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவிச்சிருப்பாங்க. தமிழுக்கு அப்புறமா வேறு என்னென்னலாம் வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, செகண்ட் சான்ஸ்கிரிட் 2005. 2004 தமிழ், நெக்ஸ்ட் இயரே சான்ஸ்கிரிட். 2008ல் 2 லாங்குவேஜை கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவிச்சிருப்பாங்க. ஒன்று தெலுங்கு, இன்னொன்று கன்னடா. தெலுங்கு, கன்னடா 2008. அண்ட் 2013ல் மலையாளம். அண்ட் 2014 ஒடியா. இந்த 6 லாங்குவேஜோடு சேர்த்து இன்னும் ஒரு 5 லாங்குவேஜை கிளாசிக்கல் லாங்குவேஜை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அது மராத்தி, பாலி, பிராகிருத், அசாமிஸ் அண்ட் பெங்காலி. டோட்டலாக இப்போ 11 கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்குது. டாப் 5 லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் இந்தியா ஆஸ் பர் 2001 சென்சஸ். ஃபர்ஸ்ட் வரது என்னது? ஹிந்தி 41% பேசியிருக்காங்க டோட்டல் பாப்புலேஷனில். பெங்காலி 8.10%. தேர்ட் தெலுங்கு 7.19%. மராத்தி 6.99. தமிழ் 5.91. இருக்கிறதுலே நம்ம தான் 5th பிளேஸில் இருக்கும். கல்ச்சுரல் டைவர்சிட்டி. தி டேர்ம் கல்ச்சர் ரெஃபர்ஸ் டு கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் பீப்புள், தேர் லாங்குவேஜ், தேர் ட்ரெஸ் கோட், குசைன், ரிலீஜியன், சோஷியல் ஹேபிட்ஸ், மியூசிக், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஒரு மக்களோட அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்க ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், அவங்க பின்பற்றக்கூடிய மதமாக இருக்கட்டும், அவங்களோட பழக்க வழக்கங்கள், மியூசிக், ஆர்ட், இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுறது தான் கல்ச்சர். இந்த கல்ச்சருக்கு தமிழ் வார்த்தை பண்பாடுன்னு அர்த்தம். இந்த பண்பாடுன்ற வார்த்தையை
அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா டி.கே. சிதம்பரனார். இவர் தான் பயன்படுத்தினார்னு சொன்னது எஸ். வையாபுரி. இது நம்ம தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டேட்டா. அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் டெம்பிள். சென்ட் தாமஸ் கேத்தட்ரல் பெசிலிக்கா சென்னையில் இருக்குது. தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்தூபா வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. கந்தாரியா மகாதேவ் டெம்பிள் மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. கொனார்க் சன் டெம்பிள் இது ஒடிஷாவில் இருக்குது. தில்வாரா ஜெயின் டெம்பிள் ராஜஸ்தானில் இருக்குது. Next, the culture of a group of people is reflected in their social behavior and interaction. The group identity fostered by social patterns is unique to a group. நம்ம பண்பாடுன்றது நம்ம சமூக நடத்தையிலையும் நம்ம எப்படி ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறோன்றதை வச்சே இந்த பண்பாடை சொல்லலாம். Art and architecture are an integral part of every community. It develops as a part of culture and tradition of a community. Each of the 29 state and 7 union territory. Actually, இப்போ 28 state and 8 union territory இருக்கு. Of India has a rich traditions and unique way of artistic expression. Archaeological Survey of India கண்டுபிடிச்ச டோட்டல் எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு பொறிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 60% வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆர் இன் தமிழ் ஸ்கிரிப்டில் தான் இருந்திருக்கு. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்றது 1861 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே 1961 நியமிச்சிருப்பாங்க. பாப்புலர் டான்சஸ் ஆஃப் இந்தியா அண்ட் மியூசிக் ஆஃப் இந்தியா. ஏன்ஷியன் டைமில் டான்ஸை ஒரு வே ஆஃப் செலிப்ரேஷன், வர்ஷிப், ஒரு கெஸ்டர் ஆஃப் தேங்க்ஸ்ன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டான்ஸஸ் தான் நம்ம இந்தியாவோட கல்ச்சரல் ரிச்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருந்தது. மியூசிக் அண்ட் டான்ஸ் ரெண்டுமே எப்பயுமே ஒன்றா தான் வரும். இயலிசை நாடகம்னு நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் இல்லையா. தேர் ஆர் செவரல் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா. அதில் ஒரு சில டைப்ஸ் என்னென்னா ஹிந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் தமிழ் மியூசிக், ஃபோக் மியூசிக், லவானி, காசல் are some of them. There are songs from various languages composed by blending these different forms of music. States and their folk dances. தமிழ்நாடுன்னு பார்த்தோன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இதெல்லாம். கேரளாவில் தேயம் அண்ட் மோகினி ஆட்டம். பஞ்சாபில் பாங்க்ரா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் துமால். குஜராத் கார்பா அண்ட் தாண்டியா. ராஜஸ்தான் கால்பெய்லா அண்ட் கோமர். உத்தரப்பிரதேஷில் ராஸ்லீலா சூலியா. அசாம் பிஹு. நம்ம இந்தியாவில் என்னதான் இவ்வளோ வேற்றுமைகள் இருந்தாலுமே வி ஆர் யுனைடெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரியாட்டிசம். இந்தியர் அப்படின்ற ஒரு பேட்ரியாட்டிசம்னால நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கும். சிம்பிள் சச்சஸ் நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் நம்ம ஒரு நேஷன், நம்ம ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சின்னங்களாகவே இருக்குது. Celebration of landmark events such as Independence Day, Republic Day and Gandhi Jayanti every year bring us together and keeps the spirit of one nation alive within us. இந்த லெசன்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இப்போ வரப்போகிற 2 பாயிண்ட் தான். ஒன்று, இந்தியா இஸ் நோன் ஃபார் யுனைட்டி இன் டைவர்சிட்டி. இந்த ஒற்றுமையில் வேற்றுமை சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ரேஸை காயின் பண்ணது ஜவஹர்லால் நேரு, த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இதை எங்கே அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா அவரோட புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்ட்டு சொன்னது வந்து வி.ஏ. ஸ்மித். ஏன் இது சொல்லியிருப்பாருன்னா இங்கே கிரேட் வெரைட்டி ஆஃப் ரேஷியல் டைப்ஸ்லாம் இருந்திருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம் இல்லையா, திராவிடியன், நீக்ராய்டு, ஆல்ஃபைன்ஸ் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்தியன் ரேசஸ் நிறையவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரேசஸ் இருக்கிறதுனால இவர் இதை எத்னாலஜிக்கல் மியூசியம், இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்லியிருப்பார். யார்? வி.ஏ. ஸ்மித். India has a multicultural society. India evolved as a single nation through common belief, custom and cultural practice. Freedom struggle and the drafting of our constitution stands as an ample evidence to the spirit of unity of India. நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இல்லைனா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காது, நம்ம கான்ஸ்டிடியூஷனை மேக்கப் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த 2 விஷயமுமே நம்ம இந்தியாவோட யுனைட்டியை பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. அண்ட் இந்த லெசன்ஸில் ரீகேப் கொடுத்துருக்காங்க. இந்தியா இஸ் த லேண்ட் ஆஃப் யுனைட்டி இன் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி இஸ் a state of being different from each other. வேற்றுமைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான். Landforms and climate have an impact on diversity. Physical feature and climatic condition determine the economic activities of a region. Diversity in landform also impact the flora and fauna of a region. Linguistic, religious, social and cultural diversity exist in India. India is a subcontinent with all the physical feature of a continent. So 2001 census படி இந்தியாவில் 122 language, 1599 other language இருக்குன்னு சொன்னோம். Culture refers to the social behavior and practices of a particular society. Classical and folk dances of India exhibit the rich cultural diversity in India. Book back answers பார்த்துருவோம். First one, India consists of dash state and dash union territory. 28 state and 8 union territory. Second one, India is known as a subcontinent. துணை கண்டம்னு அழைக்கப்படுது. Third one, Mawsynram, the land of highest rainfall, is located in எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்கும். ஜெய்சல்மார் வந்து ராஜஸ்தானில் இருக்கும், அதுதான் land of lowest rainfall. Fourth one, which one of the following religion is not practiced in India? Sikhism, Islam, Zoroastrianism,
இதில் வந்து கன்ஃபூஷியனிசம் தான் இதில் இல்லை. 5th one, recognized official languages of India as per 8th schedule of Indian Constitution is 22. ஸ்டார்டிங்கில் 14 இருந்துச்சு, இப்போ 22 இருக்குது. அண்ட் இது வந்து பார்ட் 17ல் வரும். ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் கேரளா. Mohiniyattam is a classical dance of Kerala. 8th one, Discovery of India, a book was written by Jawaharlal Nehru. இதில் தான் இந்தியாவை யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லியிருப்பார். 9th one, the phrase unity in diversity was coined by Jawaharlal Nehru in the book Discovery of India. 10th one, V.A. Smith called India as Ethnological Museum. இனங்களின் அருங்காட்சியகம். Fill in the blanks. Geographical feature and climatic condition determine the activities of a region. Economic activity. இதில் வந்து புக்கில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை சொல்லுது, டிட்டர்மைன் பண்ணும். செகண்ட் ஒன், ஜெய்சல்மார், the land of lowest rainfall, is located in Rajasthan. Tamil was declared as a classical language in the year 2004. Bihu festival is celebrated in Assam. A, B. Match the following. Negroidsன்றது ஒரு இந்தியன் ரேஸ், கோஸ்டல் ஏரியா ஃபிஷரி, Zoroastrianism is a religion, unity in diversity நால இந்தியா. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர். இது ஹிஸ்ட்ரியில் இந்த லாஸ்ட் பார்ட், அதாவது இப்போ இருக்கக்கூடிய யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இருக்குது, அதில் லாஸ்ட் பார்ட் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அதில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குயிக்காக ஒரு ரீகாப் பார்த்துருவோமா? இந்தியாவுக்கு வெளிநாடுகள்லாம் ஏன் உள்ளே வந்தாங்கன்னா, ஒன்று வெல்த், இன்னொன்று ட்ரேட், இன்னொன்று அதோட டெரிட்டரி. நம்ம இந்தியாவில் மாடர்ன் இந்தியன் ரேஸ்னு நிறையா இருந்துச்சு. அதில் டிராவிடியன்ஸ், நீக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், ஆல்ஃபைன்ஸ் அண்ட் மங்களாய்ட்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள். கான்டினென்ட்ன்றது ஒரு லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் வித் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் சச் அஸ் மவுண்டைன், பிளாட்யூ, பிளைன், ரிவர் அண்ட் சி, இந்த மாதிரியான நிலங்களையும் நிறைய வெதர் பேட்டர்னையும் வச்சிருக்கிறது தான் ஒரு கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவை சப் கான்டினென்ட், துணை கண்டம்னு அழைக்கிறாங்க. Physical and climatic feature determine the economic activity of a region. Mao Syndrome, located in Meghalaya, is the land of highest rainfall. Jaisalmer, located in Rajasthan, is the land of lowest rainfall. Diversity in landform also impacts the flora and fauna of a region. ரிலீஜியஸ் டைவர்சிட்டியில் இந்தியான்றது ஒரு செக்யூலர் கண்ட்ரி. இதில் நான் சொன்ன பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் ஆஃப் செக்யூலரிசம் வந்து எந்த இடத்துல நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, ப்ரியாம்பிள் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட். இந்தியாவில் என்னென்ன மதங்கள் உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், ஜொராஸ்ட்ரியனிசம், இந்த மாதிரியான ரிலீஜன்ஸ் உருவாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி. சென்சஸ் ஆஃப் இந்தியா 2001 படி 122 லாங்குவேஜ், 1599 அதர் லாங்குவேஜஸ் இருக்குது. இது இல்லாமல் இந்தியன் லாங்குவேஜை 4 மேஜர் ஃபேமிலியாக பிரிக்கலாம். ஒன்று இண்டோ ஆரியன், இன்னொன்று டிராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏஷியடிக், சீனோ திபெத்தியன். தமிழ் தான் ஓல்டஸ்ட் டிராவிடியன் லாங்குவேஜ். இது இல்லாமல் 2011 சென்சஸ் படி, அது 2001, இது 2011. ஹையஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, நெக்ஸ்ட் பெங்காலி, தெலுங்கு, மராத்தி அண்ட் தமிழ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் 22 லாங்குவேஜஸ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். தமிழை ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு 2004 அறிவிச்சிருப்பாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் 5 அதர் இந்தியன் லாங்குவேஜையும் அப்படி அறிவிச்சிருப்பாங்க. ஒன்று சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒரியா. கல்ச்சரல் டைவர்சிட்டி. கல்ச்சர்ன்ற வார்த்தையை பண்பாடுன்ட்டு தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணது டி.கே. சிதம்பரனார். இதை சொன்னது எஸ். வையாபுரி. சாஞ்சி ஸ்ட்ரிப்பா மத்திய பிரதேஷ், கந்தாரியா மகாதேவ் மத்திய பிரதேஷ், கோனாக் டெம்பிள் ஒடிஷா, தில்வாரா ஜெயின் டெம்பிள் ராஜஸ்தான், பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூரில் இருக்குது, ராஜராஜ சோழன் கட்டினது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எடுத்த டோட்டல் எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்லேயே கிட்டத்தட்ட 60% தமிழ்நாடு சேர்ந்தது தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் ஆர் இன் தமிழ் ஸ்கிரிப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அடுத்தது தமிழ்நாட்டோட ஃபோக் டான்சஸ் பார்த்தோன்னா, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா தெய்யம் அண்ட் மோகினியாட்டம். பஞ்சாப் பாங்க்ரா. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் துமால், ஜம் தும். குஜராத்தில் கார்பா அண்ட் தாண்டியா. ராஜஸ்தான் கால்பீலா அண்ட் கோமர். உத்தரப்பிரதேஷ் ராஸ்லீலா அண்ட் சோலியா. அசாமில் பிஹு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்தியா யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற சொன்னது வந்து இந்த வேர்டை காயின் பண்ணது ஜவஹர்லால் நேரு அவரோட புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில். இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், V.A. ஸ்மித் இந்தியாவை எத்னாலஜிக்கல் மியூசியம், இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம இந்தியாவில் கிரேட் வெரைட்டி ஆஃப் ரேஷியல் டைப்ஸ் இருந்துட்டு இருந்தது. இதை மல்டி ரேஷியல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ லேர்னிங் கார்னர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.